அடுப்பு மூடுறது கல்ல எடுத்தால போட வாழ மாட்டா எடுத்தாங்க யாரு வாழ மாட்டேன் வாழ மாட்டேன் சொன்னியா வாழ மாட்டேன்னு சொல்லு வாழ மாட்டேன்னா என்னடா அர்த்தம் டேய் போ அடுப்பு மூடுறது கல்ல எடுத்து வந்து நடுப்புற தான் பண்ணியா நடுப்புறவை போ அப்படி நீ கேட்ட பிரகாரம் கேழ்வரகு மாவு பானை வாழை மட்டை விறகு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு போ அடுப்பு அன்னைக்கிட்ட கேழ்வரகு மாவு இருந்து கொடுத்தால் என்னுடைய பிள்ளைகளின் பசியை ஆற்றுவேன் என்று சொன்னேன். 13 வருஷத்துக்கு முன்னாடி அரைத்த கேழ்வரகு மாவு அதை பொங்க வைக்க ஒரு நல்ல பானை கொடுக்க கூடாதா? 1000 சில்லி விழுந்த பானையில எப்படி பொங்கும்? சரி அதையும் கொடுத்தா பரவாயில்லை, அதை பத்த வைக்க ஒரு நல்ல விறகு கொடுக்க கூடாதா? பச்சை வாழை மட்டில இந்த கூழ் பானை எப்படி பொங்கும்? கடவுளே, எனக்கு இப்ப ஏற்பட்ட சோதனையா? தாய் வீட்டை நம்பி வந்ததற்கு எனக்கு சோதனையா? சரி போனா போட்டோம் வரியில உட்கார வச்சா இது பண்றது நான் பத்த வைக்கிறேன் இவளுக்கு நல்ல வேலை காரியாடா வீட்டு தேடி வந்துட்டாங்க பாக்குறவங்க கூட என்ன சொல்லுவாங்க ஏதோ பாவம் கையால பட்ட வைமா. சரி இவ்வளவு நாள் லட்சுமி தரம் ஆடுது இருந்தாலும் ஒரு வீடு ஒண்ணு இருந்துச்சுன்னா 1000 பிறந்தவனுங்க இருந்தா கூட ஒரு சமையல் அறை யாருக்கு சொந்தமானது? புகுந்தவனுக்கு சொந்தமானது. ஆமா, எல்லா இடத்துலயும் போயிடலாம், பிறந்தவனுக்கு எல்லா இடத்துலயும் போயிடலாம், எல்லா அறைக்கும் போயிடலாம். ஆனா சமையல் அறைக்கு மட்டும் போகவே கூடாது, அது புகுந்தவங்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது. ஏறி அடிக்குது என்ன பண்றது? தலையெழுத்து இதுங்களுக்கு சமைச்சு போடணும், கூடு சமைச்சு போடணும். குதிரை மாதிரி தலையெழுத்து வாயை பார்த்து தப்புது மாதிரி அதுக்கு வாய் புடிச்சு சுகுரு வந்து சூத்துல ஏறி போச்சு. அதுக்கு சுகுரு சொல்றீங்க ஆடு கல்லெடுப்பு காடாத்தி கல்லெடுப்பு குத்து வழக்கு குச்சிக்கு தான் ஏரியா இது எரிய எரிய ஊத ஊத கடுக்கு காடாத்து கல்லெடுத்து கல்வாத்து கல்லெடுத்து காடாத்து இது கலிய இது கலிய கலிய இது ஊத ஊத இது கலிய கலிய ஊத ஊத கடுக்கு கையா இடுப்பு
சமைச்சு போடணும்? ஏய் இங்க புடி. அண்ணி உனக்கு நான் ஏன்டி சமைச்சு போடணும்? என்னால சமைச்சு போட முடியாது. நான் பத்தினி. அடிக்கிறேன்ல. அம்மா பத்தினியும் அது எத்தினியும். புடி உனக்குதான் பிறந்திருக்க. நீ ஒதுக்கி வச்சுக்க. ஐயோ கடவுளே, இந்த பச்சை வாழை மட்டையை பற்றி ஏறி வைத்து இந்த கூழாய் எப்படி நான் பொங்க வைப்பேன்? ஆண்டவா, கைலங்கிரி வாசா, நான் வணங்கும் கடவுள் பரம கர்த்தர் உண்மையானால் இதோ என்னுடைய பத்தினி தன்மையினால் இந்த பச்சை வாழை மட்டையை நான் பற்ற வைக்கிறேன். பச்சை வாழை தண்டு பசையற்றிற்ற கேழ்வரகும் இச்சையற்றவள் போல் இந்த 7 பிள்ளைகளும் இச்சையாய் கொடுத்தாரம்மா. இதை பேணியே கூழாக்க அச்சம் நான் அடைந்தேன் சிவனே. நான் பத்தினி என்பது உண்மையானால், பதிவிரதை என்பது உண்மையானால் இந்த பச்சை வாழை மட்டை பற்றி எரியும். பத்தினி நானே ஆனால், பத்தினி நானே ஆனால், பத்தினி நானே ஆனால், என் பத்தாவும் அவரே ஆனால், சித்தர் போற்றும் எனது பால, சித்தர் போற்றும் எனது பால, சித்தர் போற்றும் எனது பால, இந்த ஒரு கயிறுமானா இந்த கூழ்பானை கொண்ட பழினி செய்வாய் சொக்கநாதா. என்ன செய்கூரே ஐயோ,
ஐயோ, தாய் மாமன் வீடு வந்தால் என்னுடைய பிள்ளைகள் 7 பிள்ளைகள் பசி ஆறும் என்று நான் நம்பி வந்து மோசம் அடைந்து விட்டேன் அம்மா. கண்ணே கண்ணே நலத்தங்கா, நம்முடைய அரண்மனை செல் உன்னுடைய அண்ணி அலங்காரி உன்னை நல்ல முறையோடு ஆதரிப்பாள் என்று என்னுடைய அண்ணன் சொல்லி அனுப்பினார். ஆனால் இந்த பாவி கொதிக்கும் கூழ்பானை என்னுடைய தலையில் போட்டு உடைத்து விட்டாரப்பா. அப்படியே என்னுடைய சுவாமி என்னுடைய கணவர் சொன்னார், கண்ணே நலத்தங்கா, உன்னுடைய தாய் வீட்டை நம்பி உன்னுடைய அண்ணியை நம்பி செல்லாதே செல்லாதே என்று 1000 முறை எடுத்துரைத்தார். 1000 சகுனங்கள் வந்திருந்த போதிலும் அந்த சகுனத்தெல்லாம் இந்த பாவி நான்